வணக்கம் சார். உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டம் சார்? என் பெயர் சுகுமார், தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர். தஞ்சை வடக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? திமுகவோட செயல்பாடை நம்ம சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உள்ள ஒவ்வொரு பொதுமக்களுக்குமே பார்த்திங்கன்னா, ஏன்டா இந்த ஆட்சியில் இந்த திமுக ஓட்டு போட்டு கொண்டாந்தோங்கிற நிலைமையில் ஒவ்வொரு பொதுமக்களும் திமுகவில் உள்ள நிர்வாகிகள் முதற்கொண்டு வருத்தப்படுறாங்க. ஏன்னா அதில் பலன் பெற்றவங்க வேணால் அதை பார்த்திங்கன்னா சம்பாரித்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, திமுகவில் இருக்கிறவங்க போகிறவங்க வரவங்க, அந்த பலன் பெற்றவங்க வேணால் அந்த ஆட்சியை புகழ் பாடலாம். ஆனால் அங்கே உள்ள தொண்டன் முதற்கொண்டு இன்றைக்கி இபி பில் ஏற்றுனதுலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொத்து வரி ஏற்றுனதுலேருந்து பார்த்திங்கன்னா திமுக மேலே திமுக உள்ள நிர்வாகிகள் அதிருப்தியில் தான் இன்றைக்கி காலகட்டத்துக்கு இருக்காங்க. சரி, இப்போது உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதியான மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு இது எப்படி இருக்குது? எங்கள் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் தொகுதியும் பாபநாசம் தொகுதியும் தஞ்சை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்டது. உங்களுக்கு அதில் பாபநாசம் தொகுதி அருகாமையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரூரான் சுகர் ஃபேக்ட்ரி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரூரான் சுகர் ஃபேக்ட்ரிங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது லாஸில் போயிட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த சுகர் ஃபேக்ட்ரி மூடி இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கமான அமைச்சர் இருக்காங்க பாருங்கள், கனிமொழி அதை கையகப்படுத்திட்டு இன்றைக்கி அது நேம் எப்படி இருக்குன்னா ஆரூரான் சுகர் ஃபேக்ட்ரின்னு இருந்த அந்த சுகர் ஃபேக்ட்ரி இன்றைக்கி கால்ஸ் பிரைவேட் லிமிட்டடுங்கிற போர்டோடு இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் இருக்கிற இதுக்கு சாராயம் தயார் பண்ணுறதுக்கான அவங்களோட கம்பெனிக்கு சாராயம் தயார் பண்ணுறதுக்காக அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள கழிவு இதை எடுத்து போய் அங்கே மக்களை கொல்றதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி 62 பேர் இறந்துருக்காங்கன்னா அது கண்ணுக்கு தெரியுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த திமுக அரசு. இவங்க எங்கெங்கே இந்த மாதிரி சுகர் ஃபேக்ட்ரி எங்கெங்கே லாஸில் இருக்கிறதோ பார்த்து அவங்க அதை கையகப்படுத்தி அவங்களுக்கு உண்டான, ஏன்னா திமுக அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மதுபான தொழிற்சாலை நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான பொருட்களை இதை அந்த சுகர் ஃபேக்ட்ரியை கையகப்படுத்தி நிறையா இடத்துல இதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி சுகர் ஃபேக்ட்ரியாக இருந்ததை கனிமொழி அவர்கள் இப்போ கையகப்படுத்தி அங்கே அதாவது சாராயத்துக்கு தேவையான என்ன மாதிரியான செயல்பாடுகள் அங்கே நடக்குது? இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளார எப்படின்னா பார்த்தீங்கன்னா கரும்பு இறக்குமதி பண்ணுவாங்க. அந்த இறக்குமதி பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிளியர் பண்ணி சுகருக்கு போகும். உங்களுக்கு அந்த கரும்பில் அந்த கரும்பை மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி அந்த மிஷினில் விட்டு அதை வெளில எடுக்கிறப்ப அதில் உள்ள கழிவு நீர் வெளியில் வரும். அந்த கழிவு நீர் எதுக்கு பயன்படும்னா அந்த சாராயத்துக்கு பயன்படும். அந்த சாராயத்துக்கு பயன்படுற அந்த கழிவு நீர் எதுக்கு திமுக அரசாங்கம் ரொம்ப வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம்னா, ஏன்னா அவங்க அமைச்சர்கள் அனைத்து பேர் இருக்காங்கன்னா இந்த முக்கால்வாசி அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இதில் உடன்பாடு உண்டு. அந்த டிஆர் பாலு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த கழிவு நீரில் உள்ள அந்த தேவைப்படுறதுக்கு உண்டான அந்த சாராயத்தை கலக்கிறதுக்கு உண்டான பொருள் இங்கேருந்து அங்கே போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பக்கத்தில் எங்கெங்கே இருக்குதோ இதை மாதிரி கையகப்படுத்தி அவங்க இதை மாதிரி மக்களை குடிபோதைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த ஃபேக்ட்ரிக்கு ரோடு வசதி, தண்ணி, கரண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஊர் மக்களுக்கு இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. ஊர் மக்களுக்கு அந்த பக்கம் போக முடியாது. துர்நாற்றம் அந்த அளவுக்கு அடிக்குது. இதை ஆளுங்கட்சி திமுக இருக்கிறதுனால அதை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனால் தெருவில் ஒரு குண்டு குழியுமா ரோடு இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த கரும்பு ஆலைக்கு பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டு மின் இணைப்பு 24 மணி நேரமும் இருக்குது. ஓகே, இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த ஏரியாவில். அப்படிங்கிறப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? காவல்துறை எப்படிங்க, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தானங்க காவல்துறை இருக்கும். அந்த காவல்துறை கட்டுப்பாட்டு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கும். அது எப்படி அவங்க சொல்கிறத அவங்க கேட்டு செயல்பட போகிறாங்க? ஓகே, இப்போ அடுத்து தேமுதிக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க? இப்போ வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மிக பெரும் கூட்டணியோடு சந்திக்க போகுதுங்கிறது ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது. 2026 இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த கூட்டணி தொடருங்கிறத எங்கள் அண்ணியார் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிங்கிறது இது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிக பெரும் எப்படி சொல்கிறது, திமுக இதை எதிர்பார்த்திருக்கே மாட்டாங்க. 2026ங்கிறது இந்த கூட்டணி அமைகிறது அவங்க 2026 அந்த ஆளுங்கட்சியாக திரும்பி இனி எப்படி தலைவர் இருக்கிறப்ப 10 வருஷம் எப்படி திமுக உள்ற வராமல் தலைவர் எப்படி அதிமுகவோட இருந்து அதை தோக்க வச்சாரோ அதே மாதிரி திரும்பி 2026 அந்நியார் தலைமை ஏற்று தேமுதிக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகவும் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து வருகிற 2026 சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது திமுக அரசு.